श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஆழ்வாரியம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். சேஷசயனலோச்சனாமிருத நதீரயா குலிதலோலமானானாம் ஆலம்பமிவாமோதாம் ஸ்தம்பத்வயம் அந்தரங்கமபியாமகா. இந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் மணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராகர உள்ளம் பெறாம் தெளிவிலாக்கரங்கள் நீசோள் திருவரங்கத்துள்ளறியும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் கிருபையாலும் ஜெகதாச்சாரியன் என்று கொண்டாடப்படுகின்ற எம்பெருமானாருடைய நிர்ஹேதுக கிருபையாலும் திருமலை அனந்தான் பிள்ளை பரம விசேஷ கடாட்சத்தாலும் ஸ்ரீ யதுகிரி ராமானுஜஜீயர் சுவாமியினுடைய நியமன முகத்தாலும் அவருடைய நிர்ஹேதுக கிருபையாலும் திவ்ய பிரபந்த தாரா என்கிற வைபவத்தில் திருவாய்மொழி நூற்றந்தாதி 21வது பாசுரம் முதல் 25வது பாசுரம் வரையில் அனுபவித்து சத்த பெறலாம் என்ன ஆரம்பிக்கிற ஆழ்வார்கள் மதிநலம் அருளப் பெற்றவர்கள். ஆழ்வாருடைய அருளி செயல்களில் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மிகவும் சிரேஷ்டமானது, சிறப்பு வாய்ந்தது. திருவாய்மொழி சாமவேதத்தினுடைய சாரம். திருவாய்மொழி பாசுரங்களில் அடக்கியிருக்கின்ற வேதாந்த பொருள்கள் எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக மணவாள மாமுனிகளால் அருளப்பட்டது திருவாய்மொழி நூற்றந்தாதி. இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியில் 100 பாசுரங்களை கொண்டது. திருவாய்மொழி நூற்றந்தாதி தமிழ்துறையில் வெண்பா என்று சொல்லுவார்கள். அதனுடைய கிரமத்திலே அமைந்திருக்கிறது. திருவாய்மொழி நூற்றந்தாதி அனுசந்திப்பதற்கு முன்பாக திருவாய்மொழியினுடைய ஏத்தம், திருவாய்மொழி நூற்றந்தாதியினுடைய ஏத்தத்தை அனுபவித்து மேலே பாசுரங்களை அனுபவிக்கலாம். திருவாய்மொழிக்கு அமைந்த தனியன்களில் முதலாவதாக நாதமுனிகள் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் என்று அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழியானது கார்க்கடல் வேதம், வேதகீதம், தொண்டர்க்கு அமுது
சொன்ன சொல் மாலை என்று ஆச்சரியமாக திருவாய்மனுடைய ஏத்தத்தை சொல்லுகிறார்கள். திருவாய்மனுடைய சாரம் நம்மாழ்வாருடைய திருவுள்ளம், திருவாய்மொழியினுடைய உட்பொருட்கள், ஆழ்ந்த கருத்துக்கள், வேதாந்த பொருட்கள் இவை எல்லாவற்றையுமே மிகச் சுருக்கமாக விளக்குகிறது திருவாய்மொழித்தந்தாதி. திருவாய்மொழித்தந்தாதியிலே நம்மாழ்வாருடைய பெருமையை பேசப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய எளிமை, அவருடைய கருணை, அடியவர்களினுடைய ஏக்கம் எல்லாவற்றையுமே சுருக்கமாக தெளிவாக மிகவும் எளிதாக புரியும்படியாக அமைத்திருக்கிறார், அருளி செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகள். திருவாய்மொழித்தந்தாதி மணவாள மாமுனிகளால் அருளப்பட்ட அற்புதமான பிரபந்தம். அது அந்தாதி கிரமத்திலே அமையப்பட்டிருக்கிறது. திருவாய்மொழியின் ஒவ்வொரு பதிகங்கள், அதனுடைய அர்த்த விசேஷங்கள் ஈடு வியாக்கியானத்தில் வகப்பட்ட வகையில் ஒவ்வொரு பாசுரமும் எளிதாக, மிகவும் எளிதாக விளக்குகிறது இந்த திருவாய்மொழித்தந்தாதி. இந்த திருவாய்மொழித்தந்தாதியிலே நம்மாழ்வாருடைய பெயர், அவருடைய பெருமைகள் எல்லாமே அமைந்திருக்கப்பட்டதாக இருக்கிறது. திருவாய்மொழித்தந்தாதியிலே பதிகம் ஒவ்வொன்றும் முதல் சொல்லையும் இறுதி சொல்லையும் கொண்டு வெண்பாக்களாக அமைந்திருக்கிறது. அதற்குத்தான் அந்தம் ஆதி என்ன திருவாய்மொழித்தந்தாதி என்ன இந்த கிரந்தத்திற்கு ஆச்சரியமான பெயர். ஒவ்வொரு பாசுரத்தில் நம்மாழ்வாருடைய திருநாமம், அவருடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் அருளி செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகள், தொகுத்திருக்கிறார். இந்த நூற்றந்தாதி மூலமும் நம்மாழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் நாம் அறியலாம். திருவாய்மொழி நூற்றந்தாதியின் 21வது பாசுரம். முடியார் திருமலையில் மூண்டு நின்ன மாறன் அடிவாரந்தன்னில் அழகர் வடிவழகை பத்தீம் முடியும் அடியும் படிகளனும் முத்தும் அனுபவித்தான் முன். இந்த பாசுரத்தில் முடியார் திருமலையில் மூன்று நின்ன மாறன் திருமுனையினுடைய விசேஷங்கள், அழகருடைய வடிவழகு, அவருடைய திருமுடியிலிருந்து திருவடியில் வரையிலும் ஆபரணங்களையும் திருவாபரணங்களையும் அனுபவித்தார். இந்த பாசுரத்தில் திருமாலிருஞ்சோலை எழுந்துருளி இருக்கிற எம்பெருமான் அழகருடைய அழகை முழுவதும் அனுபவித்த பாசுரத்தை அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். நம்மாழ்வார் எம்பெருமானுடைய முடியிலிருந்து அடிவரையில் உள்ள அழகில மூழ்கி அவனது திருமேனிய அழகையும் முழுமையாக அனுபவித்தார் என்பதை இப்பாசுரம் நமக்கு தெரிவிக்கிறது. மூண்டு நின்ன மாறன் அப்படின்னா முழு ஈடுபாட்டோட அனுபவித்தார். முதலிலே அவனது அழகிய திருவடிவாரத்தில் இருந்து தொடங்கி அவனது முடியும் திருமுடியும் அடியும் திருவடியும் மற்றும் திருவாபரணங்கள் அனைத்தையுமே அழகின் இந்த ஆழ்வார் முன் அனுபவிக்கிறார். திருமாலிருஞ்சோலை மலை
என்னேன் என்ன என்று நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். திருவாய்மொழி நூற்றந்தாதியில இந்த பாசுரம் அழகருடைய வடிவழகு என்ன, அழகருடைய குணங்கள் என்ன, இவற்றையெல்லாம் ஆச்சரியமாக சொல்ல இருக்கிறார். இங்க எழுந்துருளி இருக்கிறமுடைய அழகர் எம்பெருமானுடைய திருமேனி, அவர் அணிந்திருக்கும் திரு அபிஷேகம், கிரீடம், சதங்கை மற்றும் ஏனைய திருவாபரணங்களை சேர்த்து அனுபவிக்கிறார். எம்பெருமானுக்கு மகாதிருத் என்கிற பெயர் உண்டு. மகாதிருத் அப்படின்னா பெருமலையை தாங்குபவன், அதோட அது தாங்கக்கூடிய வலிமை படைத்தவன் எம்பெருமான். அது மகாக்கூர்மத்திலிருந்து மந்திரமலையை தாங்கி நின்றதையும், அந்த சிறு பாலகனாய் அந்த கோபத்தன மலையை ஒரு சுண்டுவராலே எம்பெருமான் தாங்கி நின்னான். இந்த திருமலைக்கு ஆழ்வார் கொண்டாடும் பொழுது பெரியாழ்வார் பல பல நாளம் சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவித்த அழகனரங்காரன் மலை, குலமலை கோலமலை குளிர்மாமலை கொத்தமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே என்று இந்த மலையினுடைய சிறப்புக்களை எல்லாம் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இந்த அழகருக்கு அலங்காரன் மலை என்ன பெயர். அழகன் அலங்காரன் மலை என்று ஆச்சரியமாக பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது திருவாய்மொழி நூற்றந்தாதி. இந்த திருமலிரஞ்சோல மலையை ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் என்றால், வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை என்று அனுபவித்தார். இதா அழகன் அலங்காரன் மலை என்று ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த சோலைகளுக்கு அலங்காரமாக இருக்கும்படியினாலே இவன் அழகன் அலங்காரன் மலை என்று இந்த ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே முடியார் திருமலையில் மூண்டு நின்னமாறன் அடிவாரன் தன்னில் அழகர் வடிவழகை பற்றி முன்னும் அனுபவித்தான் முன் என்ன கொண்டாடுவதாக அமைகிறது. திருமாலிருஞ்சோலை மலையில் அங்கே பொருகி வருகின்ற நூபர கங்கைய தமிழில் சிலம்பாறு என்று கொண்டாடுவர். நூபரம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத சொல்லு. சிலம்பு என்பது சொல்வது உண்டோ தமிழில். இந்த சிலம்பு என்கிற தமிழ் சொல்லுக்கு மலை என்கிற பொருளாக அமைகிறது. இது தமிழில் இருக்கிற இந்த நிகழ்வுகளில் இதை பிரசித்தமாக காணலாம். இப்பாசுரத்தில் அழகருடைய அழகை முழுவதும் அனுபவித்த பாசுரம். ரஜாத்தே உஷாத்ரேஷ்ச சிகரம் ததாதுபி பூஷிதோ பூபதிரிவ கிரீடோ நார்க்க வச்சசா என்று திருமாலிருஞ்சோல மலையில் எழுந்திருக்கின்ற எம்பெருமான் நன்றாக அந்த வடிவழகை பற்றி அனுபவித்து பேசுகிறார். சிகரம் அப்படின்னா பல சிகரங்களை உடைய திடமாக இருக்கக்கூடிய, ஆழ்வார் திடமாக இருந்த சிகரங்களுடைய திருமலையை அனுபவித்து இங்கே எழுந்துருளி இருப்பதாக அந்த திருமலையில் திருமாலிரம் சோழமலை என்ன அப்படின்னார். திருமால் இரும் சோலை, திருமால் இருக்கின்ற சோலை திருமாலிரும் சோலை.
என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு விட்டார். ஏன் அப்படின்னா, சும்மா சொல்லி வச்சேன், திருமாலிருஞ்சாலை என்ன அப்படின்னா என் நெஞ்சு நிறைய சொன்னேன், எம்பெருமான் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்றார். அப்பேற்பட்ட கருணைக்கடலாக இருக்கக்கூடிய அழகர் அப்படின்னா, இந்த பாசுரத்தில் அவர் அழகை மட்டுமல்ல, அந்த அழகருடைய சௌந்தர்யாதி குணங்களை எல்லாம் முழுமையாக அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்தில் 3 நின்னமாறன்னு நம்ம அனுபவித்தோம். அவனுடைய முழு ஈடுபாட்டோடு அமைகிறது. இந்த பாசுரத்தில் முடியார் திருமலையில் 3 நின்னமாறன் அடிவாரன் தன்னில் அழகர் வடிவழகை பற்றி முடியும் அடியும் படிகலனும். இதுதான் ஆச்சரியமான தொடர். முடி அடி அப்படின்னா என்னன்னா, இந்த திருவடி இருக்கிறது, அந்த திருவடி தான் முடியும் அடியும்னு அவர் சொல்லுவார்கள். திருவடின்னா சேஷமாய், உபாயமாய், உபேயமாய், பாதகமாய், சர்வரட்சகமாய் இருக்கும் என்ன அந்த திருவடியை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா ஆழ்வார் முதலில் துயரறு சுடரடி தொழுதெழு என்கிறார். அதனால அங்க சேஷத்துவம் சொல்லப்படுகிறது. இதே பாசுரத்தில் பிறகு நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஆச்சரியமாக சொல்லுகிறார். ஆரணக்கனின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறு நானுன்னிலேன். இந்த ஆரணக்கனின் பாதமே சரணாகத் தந்தாய் என்கிறதுனால பாயத்துவத்தை சொல்லுகிறார். கோலமா எந்தன்னைக்கு கமலமன் குறைகழல் என்று பேயத்துவத்தை சொல்லுகிறார் இங்கே ஆழ்வார். உயர்வர உயர்நலம் உடையவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி அப்படிங்கிறதுனால மயர்வர மதுநலத்தை அருளினான் என்ன தாமே அருளி செய்தபடியினாலே அவன் துயரறு சுடரடி தொழுதழின் மனமே என்ன அடியார்களுக்கா தங்கள் சேஷத்தை சுரூபத்துக்கு சேர அவன் திருமேனிய திருவடி என்கிறார். உபேயத்துவம் அப்படின்னா, உபேயம் என்னால் அடையத்தக்க அப்படிங்கிறது. உபேயத்துவம் அப்படின்னா அந்த இலக்கை இருக்கும் தன்மையை குறிக்கிறது. எம்பெருமானை அடைவது உபேயம். பிராட்டியோடு சேர்ந்த அருளுகின்ற நிலையை பேயத்துவம். நாம் முதலில் என்ன சொல்ல வேண்டும்? சேஷத்துவத்தை சொல்லியிருக்க வேண்டும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறது என்கிற உணர்வு. உபாயத்துவம்னு சொன்னார். உபாயம்னா ஒரு செயலை நிறைவேற்றுவதற்கு அல்லது ஒரு கருத்தை சொல்லுவதற்கு தெரிவிப்பதற்கு மேற்கொள்ளுகின்ற வழிமுறை, உத்தின்னு சொல்லலாம், சாதனம்னு சொல்லலாம். ஆனால் உபாயத்துவம்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக அந்த சாதனத்தை செயல்படும் தன்மையை இங்கே குறிக்கிறது. எம்பெருமானுக்கு உடைய திருநாமத்துக்குள்ள பாவனத்துவம், தாரகத்துவம், போக்கியத்துவம், பாதகத்துவம் இதையெல்லாம் திருமடிக்கும் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். இது அழகருக்கு எப்படி அப்படின்னு கேட்கலாம். அழகருக்குத்தான் கிளரொளியிலுமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்பது சதிரே. மாலிரும் சோலை எம்பெருமான் இருக்கிறான அழகன். அவன் ஆபரணங்களுக்கெல்லாம் அழகனாக இருக்கிறான். திருவாபரணத்துக்கு ஒவ்வொரு அவருடைய திருமுடி என்ன, இதைத்தான் முடிச்சோரியாய் உனது முகச்சோரி மலர்ந்ததுவோம் அடிச்சோரினி நின்ன தாமரையாய் எலர்ந்ததுவோம் படிச்சோரியாடையடும் பல்கலனாய் நின் பம்பொரு அடிச்சோரி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று அவனுடைய முடியழகு என்ன, தேஜஸ் என்ன, அவருடைய குலாசயங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஆச்சரியமாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதே போல இந்த திருமுடிக்குள்ள என்ன முடியும் அடியும் படிகளனும்னு சொல்லிருக்காரு. அதனாலே இந்த திருமுடிக்குள்ள பாவனத்துவம், பாவனத்துவம்னா தூய்மைன்னு அர்த்தம். சேஷித்துவம், ரட்சகத்துவம், போக்கியத்துவம் என்கிற பெருமைகளையே ஆழ்வார்
பாசுரங்களாக இங்கே நமக்கு தெரிவிக்கிறார். திருமுடினார், முடியும் அடியும் படிகளனும்னார அப்படின்னா கடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன என்கிறத்தாலே பாவனத்துவத்தை சொல்லுகிறார், தூய்மையை சொல்லுகிறார். இது எதற்கு சொல்லுகிறார் என்றால், இந்த பாவனத்துவம் தூய்மை அப்படின்னா இந்த அழகரிடத்தில் அன்பை செலுத்துவனமே ஆனால் நமக்கு தூய்மை ஏற்படுகிறது, பாவனத்துவம் ஏற்படுகிறது, பாவங்கள் எல்லாம் போகிறது. நம்மளுடைய சம்சாரத்தில் இருக்கின்ற இழிவுகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் தொடுத்து பாவனத்துவமாக்க கொள்ளக்கூடிய அழகன். இந்த எம்பெருமான் அழகன்னு சொன்னாலே கவர்வதுன்னு அர்த்தம். தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்று சொல்கிறார்களே, அதை போல இந்த மக்களை எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் கவர்ந்திழுக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெருமை உடையவராக இருக்கிறார். துண்ணுகழல் கருணரத்தும் துணைய இதனாலே ரட்சகத்துவம் எத்தை சொல்லுகிறது. ஆனால் முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் சீர் எங்கேயாலே சர்வசேஷத்துவம் அப்படின்னா தலைவனாக இருக்கிறான், அவனே பரம்பொருளாக இருக்கிறான் என்பதை இங்கே காட்டுகிறான். பூந்துழாய் முடி அப்படின்னா தோளின் மேலும் அந்த ஆவின் மேலும் சுடர்முடி போலும் புனைந்த தன்னந்துழாய் அவருடைய முடி இருக்கிறத அந்த அழகர் முடி அவ்வளவு ஆச்சரியமாக பாவனத்துவம் என்ன, போக்கியத்துவம் என்ன, சுடர்முடிக்கே ஒத்துமை கொண்டுள்ளம் அந்த பாதகத்துவம்னா அடியார்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவராக இருந்தால் எம்பெருமான் பொறுக்க மாட்டாதே இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாம் இந்த இடத்துல அழகிடத்தில் காணுகிறார் என்கிற ஆச்சரியமாக சொல்லுகிறார். குரத்தாழ்வானும் சுந்தர பாகுஸ்தவம் என்கிற ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை இந்த அழகனுக்கு சமர்ப்பிக்கிறார். அவருடைய வடிவழகு என்ன, அவருடைய கிரீடம் என்ன, அவருடைய முடி என்ன, இவையெல்லாம் ஆச்சரியமாக விளக்குகிறார். ஆனால் ஒருவருக்கு சர்வரட்சகத்துவம் அப்படின்னா சர்வம்னா முழுவதும் அர்த்தம், ரட்சகத்துவம்னா காக்கும் தன்மைன்னு அர்த்தம். இந்த சர்வரட்சகத்துவம் அப்படின்னா எல்லாவற்றையும் காக்கும் தன்மையாக இருக்கும்படியினாலே சர்வரட்சகன் என்று எல்லோரையும் காப்பவன். அப்பேற்பட்ட முடியும் அடி அவனும் முத்தும் அனுபவித்தான் முன் என்ன அனுபவிக்கிறார். இது திருமலையில் அனுபவிக்கிறார, இங்கே தான் ஆச்சரியமாக சொல்லுகிறார். இந்த திருமலை என்ன, அந்த திருமலைக்கு வடமாமலை உச்சியின் மேல் தெற்கு திருமலை என்ன ஆச்சரியமாக கொண்டாடுகிறார்கள். அந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு இங்கே சேவசாதிக்கிறான். அதனால் முத்தும் அனுபவித்தான் முன் உன்னுடைய திருவழி அழகன்ன, திருமேனி அழகன்ன எல்லாவற்றையும் இப்பாசுரத்தில் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதைத்தான் திருவாரூர் தந்தாதிலே முடியும் படிகலனும் முத்தும் அனுபவித்தான் முன் என்று இந்த பாசுரம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறது திருவாழ்மை நூத்தந்தாதிலே 22வது பாசுரம். முன்னர் அழகமிழில் மூழ்கும் குறுகாயருவான் இன்னவளவன்ன எனக்கரிதாய் தன்னா கரணக்குறையின் கலக்கத்தை கண்ணன் ஒருமைப்படுத்தான் ஒழித்து. இது 22வது பாசுரமாக அமைகிறது. முடிச்சோரியாய் என்ன பதிகத்தில் அழகருடைய அழகு வெள்ளத்தில் மூழ்கி அவனுடைய முடியும் அடியும் படிகளனும் முத்தும் அனுபவித்தார் ஆழ்வார். ஆனால் அந்த அழகானது அளவிட்டு அரிய பெருமையாக இருக்காமல் ஒருவன் இருக்கிறது, அளவிட முடியாத இருக்கிறது. திரிவித பரிச்சேத்தியம் என்று சொல்வார்கள். எம்பெருமானை குணத்தாலும் அளவிட முடியாது, வடிவாலும் அழக முடியாது, அல்லது அப்படி சொல்கிறார்கள். அதை போல இங்கே அளவிடக்க பெருமையாக இருக்கிறார் இந்த அழகன். இந்த அழகை விட்டு அளவிட முடியாத பெருமையுடையவாக இருக்கிறார். எப்படி போல இருக்குன்னா, ஒருவனுக்கு தாகம் ஏற்படுகிறது. தாகம் இருந்தால்
தண்ணீர் அருகில் இருந்தாலும் கூட அவனால் இந்த தீர்த்தத்தை பருக வேண்டுவதற்கு வாய் திறக்க முடியாமல் போனால் அவன் அதனை குடிக்க முடியாமல் எவ்வளவு துடிப்பானோ அதுபோல இந்த ஆழ்வார் இங்கே துடிக்கிறார்னு சொல்லிட்டார். ஏன்னா எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கின்ற தன்மையை நமக்கு ஏதோ தடைகள் வருகிறது என்று இப்பாசுரத்திலே சொல்லுகிறார். முடிச்சோதியாய் திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய அழகனை ஆழ்வார் அனுபவித்தார். அதற்கு பூர்ணமாக காண முடியாமையினாலே காரணத்தை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு சொல்லுகிறார், தம்முடைய சரீர சம்பந்தமேயாம் என்ன, அதனாலே இந்த கரணக்குறையின் கலக்கம் ஏற்படுகிறது. அதனாலே அளவு கடந்த துன்பத்தோடு இப்பாசுரத்தை சொல்லுகிறார். கரணக்குறையின் கலக்கத்தால் எம்பெருமானை முழுமையாக அனுபவிக்க முடியாதது கண்டு வருந்துகிறார். இப்பாசுரத்தில் விஷயம் அளவிட முடியாதவனாக இருக்கிறார். இன்னதுன்னு தெரியல, இப்படின்னு அவனுடைய குணத்தையும் அளவிட முடியல, அவனுடைய பெருமைகளையும் அடைய முடியல, வடிவழகையும் அளவிட முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய கரணக்குறையால் இது உண்டாயிற்று என்ன இந்த இடத்துல கரணக்குறையின் கலக்கத்தை அப்படின்னார். இதற்கு எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது இந்த கரணங்கள் என்று சொன்னார். எம்பெருமானே, உன்னை பெறுவதற்கு நீ பல வழிகள் எல்லாம் சொன்ன, அதையெல்லாம் எனக்கு இந்த இடத்துல பயனற்று போயிற்று, அது எனக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னா, நான் உன்னை இழந்து விட்டேன், நான் உன்னை பார்க்க முடியாது, உன்னை அனுபவிக்க முடியாது என்ன அந்த விரக்தியில் இருந்தபோதோ எம்பெருமான் இருக்கிறானே பிரத்யக்ஷமாக மக்காகமன்னோ நாம் இந்த திருமலையில் நிற்கிறோம் என்று சொல்லுகிறார். கரணம் அப்படின்னா கருவின்னு அர்த்தம். கரணங்கள் அப்படின்னா ஞானத்தை பிறப்பது. இந்த அதற்கு காரணம் என்னன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது அந்த ஐம்பொறிகள் இருக்கிறத அத கரணங்கள் என்ன சொல்லுவர். உண்டாமரையாள் கள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இந்த ஞானம் சிவப்பதியான சர்வேஸ்வரனை பற்றிய ஞானமாக இருக்கணும். இந்த ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் அறிவது தான் என்னன்னா அந்த மோட்ச நிலை இருக்கிறது, அதுக்கு ஒரு வழி அப்படின்னு. ஆனால் இந்த ஞானத்தை இவ்வுலகிலேயே பெற்றார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு கரணக்குறையின் கலக்கத்தை, நமக்கு சம்சாரிகளுக்கு கலக்கம் ஏற்படும், சம்சாரிகளுக்கு துக்கம் ஏற்படும். ஆனால் ஆழ்வாருக்கு உண்டான துன்பம் என்ன அப்படின்னா, ஆழ்வாருக்கே துன்பமா அப்படின்னா, ஆழ்வார் மயர்வர மதிகளை பெற்றவர் தான். அவர் இருள், துயக்கு, மயக்கு, மறுப்பு, அறியாமை இவை எல்லாத்திலையுமே விளக்காக இருக்கக்கூடிய, விளக்குனாக்கா அதிலெல்லாம் ஒழிய பெற்றவர்னு அர்த்தம். இவருக்கு இருவினை பயனாகிய துன்பம் உண்டாவதற்கு வேற எந்த விதமான பிரசக்தியும் இல்லை. ஆனால் இவருக்கு உண்டான துன்பம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை அனுபவிக்காமல் பிரிந்திருக்கிறது, அவன் தமக்கு முகம் காட்டாமல் இருப்பது. இந்த அதோடு இல்லை, அதனால் என்னன்னா அந்த சர்வேஸ்வரனுக்கு அந்த குறை உண்டாகிவிடமே என்கின்ற அந்த துன்பம்தான் இந்த ஆழ்வாருக்கு உண்டான கலக்கம். இதைத்தான் ஆக்கையன் வழி உடல்வேர் என்று சொல்றார். இந்த வினைகளை வேறரை பாய்ந்து பல்மாமாய பல்வேல் மாதாள் சேர்ந்து பொல்லா வாக்கின் புணர்வினை அறுக்கலரார். சரீர சம்பந்தத்துக்கு அடியான பாவங்களையும், உன்னை ஆசிரியிக்க வந்த வழி தெரியாம இத்தான் கீழாய் இருந்திருந்தேன், வாளாய் இருந்திருந்தேன்,
கீழ் நாள்கள் எல்லாம் அப்படின்னார் வாழ்வார். அப்ப இந்த வழி தெரியாமலே நான் அகப்பட்டேன் அப்படின்னா பல்மாமாய் பல்வரவில் அப்படின்னா இந்த பிரகிருதி சம்பந்தம் அந்த நிபந்தனமாகையிலே இந்த அநேக ஜென்மங்களை உண்டாக்குகிறது. இந்த அநேக ஜென்மங்களை பிறவி எடுக்கிறோமே அதுக்கு எதற்கு காரணம் அப்படின்னு கேட்டால் நாம் பண்ணுகின்ற அந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே ஏற்படுகிறது. இத ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்க முடியாதனாலே ஆசைப்பட்டு பெற முடியாமல் துன்பப்படுகிறாரல்ல. ஆனால் இந்த உகந்தருங்களில நிலமான திருமாலிருஞ்சோலமலை இருக்க அங்கே அனுபவிக்க விடாமல் நோவுபட காரணம் என்ன கேட்கிறார். இந்த ஆச்சரியமாக சொல்கிறார். பரவியோக விபவங்களிலே அச்சாபதரோடு வாசியர தர்மஞாயத்தாலே சர்வரூபம் ஒன்னாய் இருக்கையாலே அப்படின்னு விஷயம் எல்லா இடத்துலையும் பூர்ணமாக இருக்கிறது. பிரதிபக்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஒருவனுக்கு கடலுக்கு போகிறான். கடலுக்கு போக தன் கண்ணாலே பார்க்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பார்க்க முடியுது. அதற்கு மேலே அப்படி இந்த அழகனுடைய சௌந்தர்யாதிகளை இருக்கிறத அதை அனுபவிக்க முடியாமல் பூர்ணமாக அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது என்ன இவர் வருத்தப்படுகிறார். அப்போதுதான் எம்பெருமான் அவனுக்கு சேவசாரித்து நாம் வடக்கு மலையில காட்டுகின்ற அந்த இதை இந்த திருமலையில திருமாலிருஞ்சோலை மலையில மக்கா நாம் அனுபவிக்க இருக்கிறோம் இந்த இடத்துல ஆச்சரியாக அனுபவிச்சிருக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை பிள்ளானம் இன்னமலன்னு சொல்லலை, இந்த சிறப்பிக்காமல் திருமலை என்றே குறித்துள்ளார்கள் என்று எடுக்கிறார்கள். ஆனால் நம்மள வடக்கு திருமலை என்ன வியந்து இந்த திருமாலிருஞ்சோலை பேசுகிறார். முடிச்சோரியாய் என்கிற திருவாய்மொழியில அழகருடைய அழகை அனுபவித்தவர் ஆழ்வார் மேன்மேலும் அனுபவிக்க எதுக்கு ஏன் துன்பம் வருகிறது அப்படின்னா அப்போ சொல்றார். ஸ்ரீராமப்பிள்ளை பட்டரை பார்த்து எம்பெருமானுக்கு தம்முடைய பிரகிருதி சம்பந்தத்தால் விரும்பியவாறு சேரப்பராமையினாலே எல்லையில்லாத துன்பக்கடலில் மூழ்கினவராய் இருக்கிறாய் என்று பிள்ளார் அன்மையும் பண்ணுகிறார். மணவாள மாமுனிகள் இந்த திருவாழ்வினுடைய பொருளை முன்னரழகமிழில் மூழ்கும் குறுகையர்கோன் இன்னவளவன் நயனக்கரிதாய் தென்னா கரணக்குறையின் கலக்கத்தை கண்ணன் ஒருமைப்படுத்தான் ஒழித்து அழித்தாயுன் திருவடியால் இன்கையால் இந்த பாதகத்துவம் சொன்னான அந்த வளர்ந்த சகடம் உதைத்த பாதத்தை நின்கையால சர்வரட்சகத்துவத்தோடு இருக்கக்கூடிய இந்த அழகன் நீர் வளைத்த நகையெல்லாம் பரிமாறியைக்கு ஈடாக நீர் திருமலையில நின்று அனுபவித்த அந்த எல்லா வடிவழகு என்ன சௌந்தர்யாதி குணங்கள் என்ன எம்பெருமானை எப்படி அனுபவிக்க போகிறீரோ அதை போல வடக்கு திருமலையிலே நின்னோம் அங்கே கிட்ட அனுபவியும் என்ன அங்கே நிற்கிற நிலையை காட்டி இந்த ஆழ்வாரை சமாதானம் படுத்தினார் என்ன நம்பிள்ளை ஆச்சரியமாக சொல்லுகிறார். லங்கா முன்முனிதாம் கிருத்வா கதாத்ரயஸ்யதி மாம்பயதி கரணசங்கோஷத்திற்கு அடியாக வந்த கலக்கத்தை யார் ஒழிப்பான்னா கண்ணன் ஒருமைப்படுத்தான் ஒழித்து அப்படின்னார். ஏன் அப்படின்னா மாசுச்சகா கவலைப்படாதே, இந்த கரணக்குறையின் கலக்கத்தை யார் அனுபவிச்சா அந்த அர்ஜுனன் இருக்கிறானே அவன் கலக்கத்தை ஏற்றுனான். ஏன்னா பிரகிருதி சம்பந்தம் இதற்கே இருக்கக்கூடிய துரோணாச்சாரியர் என்ன தம்பிமார்கள் என்ன இவ்வுறவுகள் என்ன இவற்றை எல்லாம் நாம் வீழ்த்த வேண்டுமே என்ன கலங்குகிறானே. அப்போது மாஸ்டகா கவலைப்படாதே, இந்த துக்கத்தை போக்குகிற அந்த நிலைமையை காட்டி சமாதானம் பண்ணுவதாக இங்கே கரணக்குறையின் கலக்கத்தை கண்ணன் ஒருமைப்படுத்தான் பிடித்த அப்பேற்பட்ட திருமலையில் இருக்கின்ற திருமாலிருஞ்சோலை மலையில் இருக்கின்ற அழகன் என்று கொண்டாடுகிறார். கலங்குகிறதும் கலக்குகிறதும் கலங்கி கிடக்கிறதும் தெளிகிறவனும்
தெளிவிக்கிறவனும் தெளிந்திருக்கிற அவனும் அப்படின்னுட்டார். இந்த கர்ணங்கள்னாக்கா இந்த குறைகள் இருக்கிற கலக்கம் அப்படின்றார். கலங்குகிறேன் அப்படின்னா சேதனன் கலங்குகிறான். அதை யார் கலக்குகிறார்கள் அப்படின்னா அச்சித்துங்கிற தத்துவமாகிறது கலக்குகிறது. யார் கலங்கி கிடக்கிறான் அப்படின்னாக்கா சம்சாரிகள் கலங்கி கிடக்கிறான். ஆனால் தெளிகிறான் சேதனன். அந்த சேதனன் எப்படி தெளிகிறான்னா ஆச்சாரியன் மூலமாக அவர்களுக்கு தெளிவிக்கிறான். அப்ப யார் தெளிவிந்திருக்கிறான் அப்படின்னா ஈஸ்வரன். ஆகையாலே கலங்குகிற தன்மையும் கலக்குகிற தன்மையும் அந்த தெளிவிக்கிற தன்மையும் தெளிந்த தன்மையும் ஈஸ்வரனாக இருக்கிறபடினாலே இந்த இந்த கர்ணக்குறையின் கலக்கத்தை எம்பெருமான் ஆச்சாரியன் மூலமாக நமக்கு களைய வேண்டும். கரணக்குறையின் கலக்கத்தை கண்ணன் ஒருமைப்படுத்தான் ஒழித்த மாஷ்டகா கவலைப்படாதே, இதையெல்லாம் நாம் உமக்கு தருகிறோம் என்று சொல்கிறார். அதனாலே நீர் உமக்கு கரணக்குறையில் ஏற்பட்டதால் ஏற்படுகின்ற தடை இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சமாதானமாக சொல்லுகிறார். திருமலையிலே நிற்கின்ற நிலையை காட்டவே ஆழ்வாரும் சமாதானம் அடைந்து பேசுகிறார். பாசுரத்தில் அழகருடைய அழகிலே அகப்பட்டது முன்னர் அழகமெழில் மூழ்கும் குறுகையர்கோன். அவர்களுடைய சௌந்தரிய சாகரத்தில் ஆழங்காற்பட்ட அழகிய விதத்தை சொல்லுகிறார்கள். கரணத்திரயம்னா 3 இருக்கிறது. மனோவாக்காயம், மனம், மொழி, மெய். இது எல்லாத்தையும் சமமா அப்படின்னா சர்வேஸ்வரனுடைய பெருமையை மாத்திரம் உணர்ந்தவர்கள். பிரபாவ ஞானன்பா பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் ஆச்சாரிய கைங்கரியம் சிறந்தது. ஆச்சாரிய கைங்கரியத்தை காட்டிலும் இந்த ஆச்சாரியனுக்கு உகந்த பாகவத கைங்கரியம் சிறந்தது என்று அறியாமல் இருக்கிறாளே அவர்கள் என்னன்னாங்க, அவர்கள் தான் இதை சமமாக நினைப்பக்கூடியவர்களாக இருக்கிறார். கலக்கமாவது ஆழ்வாருக்க இந்த கலக்கம்னா அறியாமைன்னு போல. இதை ஒழித்து ஒருமைப்படுத்தினான் கண்ணன் அப்படின்ட்டார். உட்கண்ணால் கண்டு அவனை அனுபவித்தார் ஆழ்வார். இந்த புறக்கண்ணாலே அவ்வாறு காண முடியவில்லையே என்று வருந்தினார். அதனால்தான் திருமலையை நிலையை காட்டி இந்த பாசுரத்தில் கண்ணன் ஒருமைப்படுத்தான் ஒழித்து என்ன ஆச்சரியமா மார்ஷகா கவலைப்படாத, இந்த கரணக்குறையின் கலக்கத்தைக்கு தெளிவிக்காக்கிறவனாக கூடிய எம்பெருமான் திருமலஞ்சோலை மலையில சேவை சாதிக்கிறார் என்ன மணவாள மாமுனிகள் இந்த பாசுரத்தாலே நமக்கு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். திருவாய்மொழித்தந்தாதியின் 23வது பாசுரம். ஒழிவிலா காலம் உடனாகி மன்னி அழிவிலா ஆட்சையமாலுக்கு எழுசிகர வேங்கடத்து பாரித்தமிக்கனலம் சேர்மாறன் பூங்கழலை நெஞ்சே புகழ். இந்த பாசுரம் திருவேங்கடத்த எம்பெருமானை அடியொத்ததாக ஆழ்வார் அனுபவிக்கிற தன்மையை இங்கே திருவாய்மொழித்தந்தாதியிலே சொல்லுகிறார். ஒழிவில் காலமெல்லாம் இந்த எம்பெருமானுடைய திருவேங்கடத்த எம்பெருமான் திருவடிகளிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்கிற பாரிப்புத்தான் இந்த பாசுரத்தில். உன்னை அனுபவிக்கிறோம், உன்னுடைய அனுபவத்துக்கு தடையாய் இருக்கின்ற அந்த கரணங்கள் இருக்கிறது, அவற்றை எல்லாம் போக்க வேணும். பிரகிருதி பரிமாற்றங்களோட விரோதி இல்லை, உம்மை அடிமை கொள்வதற்காக இங்கு நிற்கிறது தான் திருமலையை நின்னருலகபடியை காட்டியருளுகிறார் பாசுரத்தில். அவனுடைய திருவடிகளுக்கு எப்பேற்பட்ட கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று பாரிக்கிறார். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று பாரித்த இளைய பெருமாளைப் போலே என்கிறார் இந்த பாசுரத்தில்.
திருவேங்கடவனை திருவடிகளில் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் அடிமை செய்ய வேண்டும் என்று பாரிக்கிறார் இப்பாசுரத்தில். பரமபதத்தில் சென்று எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும், அதுதானே ஸ்வரூபம் அப்படின்னா பரம பிராப்பியம் அப்படிங்கலாம். ஆனால் இந்த திருநாட்டில் உள்ள நித்தியசூரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் கூட ஆசைப்படும்படி முடிவில்லாத சௌந்தர்யாதிகளை உடைய திருவேங்கடமுடையவன் அந்த திருவேங்கடமுடையனுடைய திருவடிகளிலே கைங்கரியத்தை பாரிக்கிறார் இப்பாசுரத்திலே. இந்த ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் என்று ஆழ்வார் பாதித்தார். ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னா காலம் காலம் காலம்னு சொன்னால் போயிட்டே இருக்கணுமா, அதுக்கு இடைவீடாக இருக்கவே கூடாதாம். அப்பேற்பட்ட ஒழிவில் காலமெல்லாம் எக்காலத்திலும். அது எப்படின்னா, இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனுக்கு தாழ்வறைகள் என்ன, அவர்கள் உறங்கும் போது என்ன, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் நிழ்கடலுள் இன்னும் புனையாம் அணிவழக்காம் பும்பட்டாம் புதுமனையாம் திருமார்க்கு அரவு என்ன அப்பேற்பட்ட கைங்கரியங்களை செய்யக்கூடிய இளைய பெருமாளைப் போல நாமும் இந்த இடத்தில ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே பாரிக்கிறார். இந்த பாசுரத்தில் 3 விதமான கைங்கரியத்தை சொல்லுகிறார். சிந்து பூமகிழும் அப்படின்னா காய்க கைங்கரியத்தை சொல்லுகிறார். தென்னினை சுனநீர் திருவேங்கடத்து என்ன இந்த மனத்தாலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிறார். ஈசன் வானவர்க்கு என்பதனால் இந்த வாச்சிகமான இந்த கைங்கரியத்தையும் அடிமையும் சொல்லி சமன்கள் வீடு தரும் தடங்குன்னமே என்று அந்த கைங்கரியத்தையும் யார் அளிக்கிறார்னா திருமலை ஆழ்வார் நமக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். அப்ப திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓய்மேன்னா அந்த கைங்கரியத்துக்கு உண்டான விரோதிகளையும் நிவர்த்தி செய்த திருமலையாழ்வாருக்கு நாம் இந்த பாசுரத்தில் தலை கட்டுகிறார். ஒழிவிலா காலம் உடனாகி மன்னி வடிவிலா ஆட்சியமாலுக்கு அடிமை செய்ய வேண்டும் தான், கைங்கரியம்தான் நித்தியம் என்ன சொல்லுகிறார்கள். இருவருடைய சேர்த்தியில கைங்கரியம் செய்ய வேண்டாம். அதைத்தான் இங்கே உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மான அந்த பாசுரத்தில் அலர்மேல் மங்கை உரைமார்பா இந்த ஒரு நொடியும் பிரியாமல் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் இந்த திருவேங்கடமுடையான் முன்னிட்டு கைங்கரியத்தை வழிவிலா ஆட்சிய வேண்டும் என்ன மாலுக்குன்னு மால்னாக்கா அன்புடையவன் அர்த்தம், வியாமோகமுடையவன் அர்த்தம், நெடுமால்னாக்கா சேஷித்வன் அர்த்தம், தலைவன் அர்த்தம். எல்லாவற்றையும் கைங்கரியத்திற்காக அடிமை கொள்வதற்காகவே திருவேங்கடமலையில் எழுந்துள்ளி இருக்கிறான் அப்படின்னு தொழுவில் காலமெல்லாம் உடனாமன்னு எழுசிகிற வெங்கடத்து பாரித்து இந்த எழுசிகிற வெங்கடத்து பாரித்துன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குன்னு பெரியவர்கள் சொல்வார்கள். எழுசுகிற வெங்கடத்து பார்த்து அந்த வேங்கடம் தான் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பாவங்களை எல்லாம் நம்மளுக்கு போக்கிக் கொண்டு அந்த கைங்கரியத்தின் கொள்ளவில் இருக்கிறான் எம்பெருமான் மிக்க நலம் சேர்மாறன் பூங்குழலை நெஞ்சே புகழ். மிக்க நலம் சேர்மாறன் நாம் முன்னாடியே சொன்னோம். இந்த முனிநகா மனநகா சீலகான்னு ஒருவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் முனி. அந்த பராங்குஷ முனின்னு நம்ம சொல்லுகிறோம். அதனால மிக்க நலம் சேர்மாறன் இந்த ஆசிரியர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய அந்த கைங்கரியம்தான் நித்தியம் என்று உணர்த்தக்கூடிய நம்மாழ்வார் எப்படி பாரிக்கிறாரோ பூங்கழலை நெஞ்சே புகழ் அந்த அவருடைய எம்பெருமானுடைய அந்த திருவடிகளிலே நாமும் உனக்கு அனுபவிக்க இருக்கக்கூடிய இந்த பிரகல் சம்பந்தத்தை எல்லாம் அறுத்து அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய நம்மினை ஓயுமே என்று சொல்லி இந்த அந்த பாவத்திற்கு தடைக்க எல்லாவற்றிற்கும் இந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார் கைங்கரியத்தை அப்படின்னார். அலமேல் மங்கை ஒரு மார்பனான திருவேங்கடத்தவன் எம்பெருமான் அப்படின்னா ஓங்கு வெங்கடம் மேவி தானோங்கி அப்படின்னா
அதுவே வளர்ந்திருக்கிறது. அப்ப இந்த கைங்கரியமானது வளர்ந்து கொண்டே இருக்கும். வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படிங்கிறாளே, அதுபோல திருவடிகளிலே அடிமைகளும் செய்ய வேண்டும் என்ன மிக்க நலம் சேர்மாறன் அனுகிருதச்ச பக்தச்ச அப்படின்னா எப்படி இருக்கான், எப்படி கைங்கரியம்னா அவனுக்கு உகப்பாக இருக்க வேண்டும், அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அடிமையை நாம் செய்ய வேண்டும் என்கிறார். ஆறாவென்பல் அடியேன், அந்த அன்பு இருக்கிறத வியாமோகத்தினாலே செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கிறது ஆறாமல் அதே சமயத்தில் அன்போடையும் இருக்க வேண்டும் என்ன இந்த இடத்துல எழுதுகிற வெங்கடத்தை பாரித்த மிக்க நலம் சேர் மாறன். இந்த நிரவதிகமான பக்தியுள்ள ஆழ்வார் பூங்கடல நெஞ்சே புகழ், அந்த பூவாக்கடலில அடிமை செய்யக்கூடிய மனசே நீயும் எம்பெருமானிடத்தில் சரணடைந்து சரணமடைந்தால் போருமாண்ணா, சரணமடைந்தாலே அவனுக்கு கைங்கரியத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களையும் கிருபையையும் கருணையையும் ஆசிரித வத்சரத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சௌந்தர்யாதி குணங்கள் என்ன, எளிமை என்ன, எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த திருவேங்கடவனுடைய திருவடிகளில் கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற வேண்டும் என்பது போல இந்த இடத்தில் எழுதுகிற வெங்கடத்தை பாரித்த மிக்க நலம் சேர். அப்பேற்பட்ட நன்மை அழைக்கக்கூடிய ஆழ்வார் திருவடிகளையே நாம் பேண வேண்டும். அவருடைய திருவடிகளை நமக்கு தஞ்சம் என்று இந்த பாசுரத்தில் ஆச்சரியமாக சொல்லுகிறார். மணவாள மாமனிகளுடைய வாக்கிலிருந்து அருளி செய்யப்பட்ட திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய 24வது பாசுரம். புகழன்னுமால் எப்பொருள்களும் தானாய் நிகழ்கின்ற நேர்காட்டி நிற்கா மகிழ்மாற நெங்கம் அடிமை செய்யா இச்சித்து வாஜிகமாய் அங்கடிமை செய்தான் மொயம்பால். எம்மாழ்வார் எம்பெருமானிடத்தில் அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் உனக்கு எல்லா அடிமைகளையும் கைங்கரியங்களையும் செய்வேன் என்ன தனது ஆத்மா எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதற்காக எம்பெருமானிடத்தில் செய்ய வேண்டும் என்ன பாரித்திருந்தார். அந்த பாரிப்பதை கண்டு எம்பெருமான் இவருக்கு ஆழ்வாரை அடிமை கொள்கிறான். இந்த பாசுரத்திலே என்ன அடிமை செய்ய இச்சித்து வாஜிகமாய் அங்கடிமை செய்தான் மொயம்பால் என்று இந்த பாசுரத்தில் ஆச்சரியமாக சொல்லுகிறார். புகழ் ஒன்னும் மால் அப்படின்னா இந்த பதிகத்தில் மிகச்சிறந்த குருகூர் மாறன்னு சொல்றார். மகிழ்மாறன், மகிழ்மாறன்னாக்கா மகிழ் மாலை தாங்கியிருக்கக்கூடியனார். மகிழ்னா மகிழ்ச்சி தரக்கூடியன்னு அர்த்தம். யாருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியனா கைங்கரியத்தை செய்து கொண்டு அவனுடைய அடிமை கொள்கிறான, அதனால இவர் மகிழ்கிறார், மகிழ்மாறன்னு சொல்லலாம். இந்த எம்பெருமானுடைய மாலோன் அப்படின்னா அவனுடைய புகழைப்பாடி அடிமை செய்கிறான ஆழ்வாருடைய திருவடிகளை அடியார்கள் துதிக்கும் பெருமை என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். புகழ்நல் ஒருவனங்கோ என்கிற பதிகத்தில் பாரித்த கைங்கரியத்துக்கு அவன் சர்வ ஆத்மாபவத்தை காட்டுகிறான் எம்பெருமான். அதனாலே அடிமை செய்த பாசுரத்தை அனுவதித்து இவருக்கு பிரகிருதிகரம் சேர வாசிகமான அடிமையை செய்து தலை கட்டுகிறான் எம்பெருமான். தொல்புகழ் வானவரீசன் என்ன புகழ்நல் ஒருவனன்கோ அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில். அவன் சர்வேஸ்வரனாக இருக்கிறார். எல்லா புகழுமே எம்பெருமானுக்கு சேரும்படியாக இருக்கிறது அப்படின்னா பொழிலேழும் காவல் பூண்டபடியாலே புகழும் திறந்து இருக்குமிரே. அவனுக்கு என்ன, எம்பெருமானுக்கு என்ன புகழ் அப்படின்னு காட்டால்
இந்த ஆழ்வாரை அடிமை கொள்வதற்காக இருக்கிறானே, அடிமை கொள்ளுகிறானே, அப்பேற்பட்ட புகழை உடையதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வார்னா. அந்தமில் புகழ் பொறிந்தன என்னுமா அப்படிங்கிறார். அந்தமில இந்த புகழ் இருக்கான். ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னால்னா ஸ்ரத்தையோடு அது பாவத்தோடு செய்கின்ற அடிமையை எம்பெருமான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறானே அப்படின்னா, எப்பொருள்களும் தானாய் நிகழ்கின்ற நேர்காட்டி நிற்கா அப்படின்னா, இந்த சமஸ்த வஸ்துக்கள் இருக்கிறத எல்லாவற்றிற்கும் சர்வசப்த வாட்சியனாய் இருக்கிறான் எம்பெருமான். இந்த அதனால என்னன்னா ஞான சாட்சாத்கரம் படி நிற்கிறான். இந்த ஞானத்தை கொடுக்கிறான். கைங்கரியத்தை பண்ணுவதற்கு ஞானத்தையும் கொடுக்கிறான். கைங்கரியம் செய்வதற்கு இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய விரோதிகளையும் அழிக்கிறான். அதனால்தான் பொறிவில் சீர் பூமியன்கோ என்று அந்த பூதங்கள் குண்டங்கள் அனைத்துமென்கோ என்பது போல இந்த அநாதி மாணிக்கம் என்கோ என்ன அவனுடைய உஜ்வலமான மாணிக்கங்கள். அச்சுதன்னா எம்பெருமானுக்கு நழுவ விடாதவன் பேரு. கைங்கரியத்தில ஒருவன் இருக்கிறான், கைங்கரியத்தில பாரிக்கிறான். புகழந்தமால் எப்பொருள்களும் தானா என்ன எல்லா இடத்திலுமே எம்பெருக்கிறான். அந்த சிதச்சித் வஸ்துகள் இருக்கிறத உயிருற்ற பொருள்கள், உயிருள்ள பொருள்கள், உணர்வற்ற பொருள்கள், உணர்ச்சியற்ற பொருள்கள் எல்லாவற்றிலுமே எம்பெருமான் நிகழ்ந்திருக்கிறானே. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இவன் நினைக்கிறான் என்னன்னா இத்தியாதிகளாலே இந்த புருஷார்த்தம். நம்மளுக்கு புருஷார்த்தம் வேணும். கைங்கரியம் புருஷார்த்தம், கைங்கத்தினாலே ஏற்படக்கூடிய மோட்சம் புருஷார்த்தம். இவையெல்லாம் மகிழ்மாறன் அடிமை செய்ய இச்சித்து வாச்சிக்கமாய். அதனாலே இவனுக்கு இச்சித்துக்கு வாச்சிக்கமாய் ஆழ்வார் புகழ வாயாரப்பாடி அவனை தஞ்சம் புகுவதுதான் கைங்கரியத்தினுடைய பாவகை என்று நமக்கு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். எம்பெருமான் ஆழ்வாருடைய வாக்கு, செயல், மனது இது எல்லாவற்றையுமே தனக்கு அடிமையாக கொள்ளுகிறான் ஆழ்வான். அந்த பிரகிருதி இயல்பு இருக்க அந்த வாசகத்திற்கு மேற்பட அடிமை செய்ய மாட்டாத தன் நிலையை உணர்ந்தார். அதனால் புகழ் ஒண்ணுமால் அதனாலே வாய்மொழியாக அடிமை செய்து இப்பாசுரத்தை என்கிறார். வாசகத்தால் ஏத்தினேன் வானோர் தொழுதுரஞ்சம் வாட்சிய பிரபாகம் போல்ன வாசக பிரபாகம் அப்படின்னார். மனத்தினால நினைக்க வேண்டும், வாயினால பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க என்ன ஆண்டாள் சொல்லுவது போல இவன் உள்ள முறை செயல் உள்ளையும் முன்னியும் உள்ளுக்கிடத்த இவரை ஒள்ளில் ஒடுங்க என்னார் அவர். அப்படி இந்த எம்பெருமானுக்கு இச்சித்து வாதிகமான கைங்கரியத்தை பண்ணக்கூடிய அங்க அடிமை செய்தான் மொயம்பால். அப்படின்னா மொயம்பால்னா இந்த ஜகத் ரட்சகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இந்த புகழ்நல் ஒருவன் என்கோ என்று சொன்னார். இந்த நான்முக கடவுள் என்கோன்னார். இதையெல்லாம் எங்கும் அடிமை செய்ய இச்சித்து வாசிகமாய் சர்வதேச சர்வாவஸ்தகளிலும் திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே அடிமை செய்தார். மொயம்பால் அப்படின்னா நிலைப்பெற்ற நெஞ்சம்பத்தது என்னுடைய இந்த ஆத்ம பலத்தாலே சத்தை உண்டாகிறது. அதனாலே மொயம்புனாக்கா மிடுக்குன்னு அர்த்தம். இந்த எம்பெருமான் யாருக்கு மிடுக்கா இருக்கான்னா கண்ணாமான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு. கண்ணாவான் மன்னா நித்தியசூரிகள் இருக்கிறார்களே சதா பஷ்யந்தியே சூரியகா என்று சொல்ல புகழும்படியா இருக்கக்கூடிய அந்த நித்தியசூரிகளுக்கும் இந்த மன்னோருக்குன்னாக்கா வெங்கடத்திலே இருக்கின்ற கைங்கரியம் செய்கிறார்களே அதையும் வகையால் தூபம் கையேந்தி என்கிறார். அந்த வகையிலுள் கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளக்கும் பூம்புணல் வேந்தி திசை திசையின் வேறியர்கள் சென்னிரஞ்சும் வெங்கடமே என்ன. இந்த மண்ணுலகத்தில் செய்யக்கூடிய அவர்களுக்கும் அறமாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடைய திருவடிகளிலே இச்சித்து வாஜிகமாய். அதனால் அவனுக்கு வாஜிக கைங்கரியத்தை என்ன கொண்டாடுகிறார். உபயபூதி நிர்வகத்தாலே உபயபூதினா
வைகுண்டத்தையும் சரி நித்திய உபூதி நீலா உபூதி இரண்டத்தையும் ஆள்கின்ற இங்க எம்பெருமானுக்கு அடிமை செய்யும் இந்த வாச்சிக கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று மொயம்பால் அப்படிங்கிறார். அதை பார்க்க அடிமை செய்தால் என்ன இப்பாசுரத்தில் இச்சித்துக்கு வாசிகமாய் அங்கடிமை செய்தால் மொயம்பால் என்ன மிகவும் எளிமையாக மால் ஒன்னும் தானாய் அப்படின்னார். மால் அப்படின்னா ஒருவனே தான் இருக்கிறார். திருமால் ஒன்னுன்னா ஒன்னுண்டு யார் இருப்பத அடியார்க்கு என் செய்வன் என்னே இருத்தினி அப்படின்றார். என் செய்வன் நேர்னா அடியார் என்னவென்றால் இங்க நம்மாழ்வார் இச்சித்து வாதிகமாய் என்ன கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். அதை எம்பெருமான் தலை கட்டுகிறான் என்ன இந்த பாசுரத்திலே புகழனுமால் எப்பொருள்களும் தானாய் எல்லா வஸ்துக்களிலுமே நிறைந்திருக்கின்ற எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னா திருவெங்கடத்த எம்பெருமானுக்கு திருவேங்கடத்தானுக்கு என் கண் பாலும் வைத்த பரஞ்சர சோதிக்கே என்ன ஆழ்வார் அனுபவிக்கிறாரே என்பால் அனுபவித்தானே மொயம்பாரும் மாலுக்கு அப்படின்னு என்னிடத்தில் அவன் அனுபவித்தவனுக்கா நாம் அடிமை செய்ய வேண்டுவதை இந்த பாசுரத்தில் மக்க பாரிக்கிறார். பெருமானும் தலை கட்டுகிறான். 25வது பாசுரம் திருவாய்மொழித்துந்தாதி. மொயம்பாரும் மாலுக்கு முன்னடிமை செய்து ஒப்பால் அன்பால் ஆற்றைபவரை ஆதரித்தும் அன்பிலா மூடரை நிந்தித்தும் மொழிந்தருளும் மாறன்பால் தேடறிய பக்தி நெஞ்சேஷை. மொய்மாம்பூம்பொழில் என்கிற திருவாய்மொழியுடைய பதிகத்தில் எம்பெருமானுக்கு அடிமை தொழில் புரிவாரை ஆதரிக்கிறார். அப்படி அடிமை தொழில் புரிவாரைக்கு நிர்குணமாக இருக்கக்கூடியவர்களை நிந்தித்து அருளி செய்கிறார் பாசுரத்தில். மொய்னா மொய்மாம்பூம்பொழில் பொய்யை முதலை அப்படி சிறைப்பட்டு நின்று அதுல. ஆனால் மொய்மாறும் மாலுக்கு முன் அடிமை செய்து ஒப்பால். அப்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு அதனாலே எம்பெருமான் உகக்கிறான். எதனாலே உகக்கிறான்? அன்பால் செய்த அந்த அடிமையை எம்பெருமான் உகக்கிறான். ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னால் அனன்ய பிரயோஜனமாகவும் அவனுடைய முக விலாசத்துக்கு மகிழ்ச்சி அடையும்படியாக நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஆட்சைபவரை ஆதரிக்க வேண்டும், புகழ வேண்டும். அது செய்யாதவரை அன்பிலா மூடரை நிந்தித்தும் மொழிந்தருடும் மாறன்பால் தேடறிய பக்தி நெஞ்சேசை. அப்பன்னா அவர்களை நிந்திக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவனுக்கு உகப்பாகக்கூடிய கைங்கரியத்தை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன நெஞ்சுக்கு அவர் உபதேசம் செய்கிறார் அப்படின்னார். புகழ்நல் ஒருவனன்கோ என்கிற பதிகத்தில் எம்பெருமானுடைய சர்வசேஷித்துவத்தை அனுசந்தித்தார். இந்த பாசுரத்தில் மொய்மாறும் மாலுக்கு அந்த வலிமை பொருந்திய எம்பெருமான் அவன் திருமால். அவனுக்கு அடிமைத்தனம் பூண்ட செய்ய வேண்டும். தொண்டுக்கே கோலம் பூண்டு என்று ஆழ்வார் அனுபவிக்கிறாரே தொண்டர் எப்படி ஆழ்வார். அதுபோல நாம் தொண்டுக்கே கோலம் போட்டோம். அன்பே பெருகுமிக இதுவன் பேசீர் அப்படின்னார். அன்பு பெருகுக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதனால் மகிழ்ச்சி அடைகிறான் எம்பெருமான். அப்பேற்பட்ட அடிமை செய்யக்கூடிய கைங்கரியவர்களை நான் ஆட்சேபவரை அன்பு காரணமாக எம்பெருமானுக்கு ஆட்சேபவர்களை ஆதரிக்க வேண்டும். அன்பிலாம் உடரை நிந்தித்தும். அப்பன்னா அன்பிலாம் முடினா அறிவில்லா. அதற்கு என்ன வேணும்? கைங்கரியத்துக்கு வேண்டிய ஞானம் வேண்டும், ஆத்ம ஜானம் வேணும், அதோ சொரூப ஜானம் வேணும். இவற்றை எல்லாத்தையும் அன்பாலே பெறுகின்ற அடியவர்களுக்கு நாம் ஆதரிக்க வேண்டும். இதையெல்லாம் இல்லாத அன்பிலா முடரை அவர்களை
கண்டித்த முடிந்தருளும் வாழ்வாள் அவர்களுக்கு நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரத்தில அவர்களை சொல்லுகிறார். அத்தகைய ஆழ்வாருடைய திருவடிகளில பக்தி செய்ய வேண்டும் என தன் திருவுள்ளத்துக்கு உணர்த்துகிறார். இந்த பாசுரத்தில ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளில அளவிற்கரிய பக்தியை செய்தார். அப்பேற்பட்ட ஆழ்வார் திருவடிகளில நெஞ்சே தேடறிய பக்தி செய், நெஞ்சே செய். நீ அந்த ஆழ்வாருடைய திருவடி களங்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அப்போது எல்லா பொருள்களுக்குமே அவன் உடைமை என்பது இதனாலே தெரிகிறது. தம்முடைய சேஷத்துவத்தை அனுசந்தித்தார். வாச்சிகமாக அடிமை செய்வது மகிழ்ந்தார். அதனுடைய மகிழ்ச்சியின் மிகுதியாலே அன்பால் ஆட்செய்பவரை ஆதரித்தார். அன்பிலா மூடரை நிந்தித்தார். முடிந்தருளும் மாறன்பால் தேடறிய பக்தி நெஞ்சே செய் அப்படின்னு இந்த இடத்துல பக்தியை செய்ய வேண்டும் என்று நெஞ்சுக்கு உணர்த்துகிறார் பாசுரத்தில். மிக்க நலம் சேர் மாறன் மகா குணங்களை உடையக்கூடிய ஆழ்வாருடைய திருவடிகளை நெஞ்சையே போற்ற வேண்டும். ஏன்னா அவர் நமக்கு மிக்க நலம் ஷேர் அப்படின்னா நமக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆழ்வார் திருவடிகளே நமக்கு தஞ்சம். இவ்வளவு எளிதாக ஆச்சரியமாக திருவாரூர் நுத்தந்தாதியை அருளி செய்த மணவாள மாமுடிகளுடைய திருவடிகளுக்கு தஞ்சம், அவர்களுக்கு பல்லாண்டு. அதான் ஆச்சரியமா மன்னீர்கால் இங்கே மணவாள மாமனிமன் பொன்னடியான் தங்கமல பூரிகளை உன்ன சிரத்தாலே தீண்டல் கடன் அமானன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கடவங்கள் என்ன, கரணக்குறையின் கலக்கம் என்ன, எல்லாவற்றையும் அறுத்து எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டுவதை பாதித்த ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. அதனால்தான் நாம் இன்றும் அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் தனித்தனியாக சொல்லணும். அதனால்தான் ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பிரிஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அதே போல இந்த அனுபவத்தில் என அடியனுக்கு வாய்ப்பளித்த நிர்கேதுக கிருபை கடாட்சம் கருணை பொங்கிய பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் அப்படின்னார். ஆனால் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் பரமஹம்சத்யாதி ஸ்ரீ எதுகிரி ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பாத கமலங்கள் என்ன இக்காலத்தில் எம்பெருமானார் தரிசனம் என்ன நாம் முன்னே அனுபவித்தோம். அதை இன்று வரையில் இந்த காலக்ஷேபத்தினுடையமாக ஞானத்தை வளர்க்கக்கூடியவராக, அதே சமயத்தில் தரிசனத்தை இது ஒரு வழியாக எம்பெருமானார் தரிசனத்தை வளர்க்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. மாறன் அடிபணிந்த இந்த எம்பெருமானார் திருவடிகளில் பிரார்த்தித்து நாமும் கைங்கரியத்தை கைங்கரியம் தான் நித்தியம், கைங்கரியத்தை இருவருடைய சேர்த்தியில செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை அடியன் நிறைவுபடுத்துகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே